Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் ஹீமோஸ்டாசிஸ் பற்றி பார்ட் 4ல் வந்து ஃபைப்ரினோலைசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைப்ரினோலைசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸாக நான் வந்து பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷனும் பிளட் கொயாகுலேஷன் ஃபார்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் வியூவாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து வெசல் வால் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கும்போது அந்த பிளேட்லெட் வந்து அட்ஹஷன் நடந்து அக்ரிகேஷன் நடந்து பிளேட்லெட்ஸ் ஆக்டிவேட் ஆகி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இது சைமல்டேனியஸாக பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் ஆக்டிவேட் ஆகி பிளட் கிளாட் ஃபார்மேஷனும் நடக்கும். இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் வந்து அக்ரிகேட் ஆகிருக்கும் போது அது கூடவே வந்து ஃபைப்ரின்லாம் சேர்ந்து ஒரு பாலிமர் கிராஸ் லிங்க்டு செயின்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுதான் கிளாட் ஃபார்மேஷன். அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா வந்து அதுதான் அந்த கிளாட் ஃபார்மேஷனை தான் நம்ம வந்து த்ராம்பஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த த்ராம்பஸ் அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு நார்மல் பிளட் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம லைசிஸ் பண்ணோம் அந்த கிளாட்டை. ஸோ அந்த த்ராம்பஸை லைசிஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபைப்ரினோலைசிஸ் ஆர் ஆன்டி கிளாட்டிங் மெக்கானிசம். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வாஸ்குலர் எண்டோத்தீலியம் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. இந்த வாஸ்குலர் எண்டோத்தீலியம் என்ன பண்ணுன்னா த்ராம்போ மாடுலின் அப்படிங்கிறத செக்ரேட் பண்ணும், ரிலீஸ் பண்ணும். அதாவது அடிக்குவேட்டாக இப்போ ஹீமோஸ்டாசிஸ் நடந்திருக்கு அப்படிங்கும்போது எண்டோத்தீலியமே வந்து த்ராம்போ மாடுலின் வந்து த்ராம்பின் கூட சேர்ந்து இன்ஆக்டிவேட்டடாக இருக்க ப்ரோட்டீன் சியை வந்து ஆக்டிவேட்டட் ப்ரோட்டீன் சியை கன்வெர்ட் பண்ணும். இந்த ஆக்டிவேட்டட் ப்ரோட்டீன் சி என்ன பண்ணுன்னா டைரெக்டாக போய் ஆக்டிவேட்டட் 5th ஃபேக்டரையும் 8th ஃபேக்டரையும் அஃபெக்ட் பண்ணி இன்ஹிபிட் பண்ணணும். இன்ட்ரின்சிக் மெக்கானிசம் ஆஃப் கிளாட்டிங் ஃபேக்டரையே வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ ஃபர்தராக எந்த பிளட் கிளாட் ஃபார்மேஷனும் நடக்காது. அதே வந்து இந்த ஆக்டிவேட்டட் ப்ரோட்டீன் சி வந்து ப்ரோட்டீன் எஸ்ஸுங்கிறத வந்து கோஃபேக்டராக வச்சுக்கிட்டு பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டராக ஆக்டிவேட் பண்ணும். இந்த பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டருங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா யூரேகைனேஸ், ஸ்ட்ரெப்டோகைனேஸ், அப்புறம் டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் தான். இதெல்லாம் சேர்ந்து பிளாஸ்மினோஜனை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த பிளாஸ்மினோஜனை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அது பிளாஸ்மினாக கன்வெர்ட் ஆகும். இந்த பிளாஸ்மின் வந்து ஃபைப்ரினோலைசிஸ் பண்ணும். இந்த ஃபைப்ரினோலைசிஸ்னால் வந்து சின்ன சின்ன மாலிகுல்ஸாக வந்து டீக்ரேட் பண்ணும் அந்த ஃபைப்ரினை. அதுதான் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட் ஆர் டிடைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மினோஜன் எங்கே சிந்தசிஸ் ஆகும்னா லிவரில் தான். மோஸ்ட் ஆஃப் தி கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து சிந்தசைஸ் ஆகிறது என்னமோ லிவர் தான். இப்போ லிவர் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டருங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் அண்ட் யூரேகைனேஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். அதே மாதிரி சம் அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பிளட் கிளாட் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்பாரின் வந்து எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது? பாசோஃபில் மாஸ்ட் செல் தான் வந்து ஹெப்பாரினை வந்து ரிலீஸ் பண்ணுது. இது ரிலீஸ் ஆகும்போது 9th 10th 11th ஃபேக்டர் எல்லாமே போய் ஆக்டிவேட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதனால் பிளட்டு கிளாட் ஆகிறதையும் இது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ ஹெப்பாரினை வந்து ஒரு ஆன்டி கொயாகுலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். அதாவது ஃபைப்ரினோலைசிஸ்ங்கிறது வந்து த்ராம்போ மாடுலின் வந்து ப்ரோட்டீன் சி ஆக்டிவேட் பண்ணும். இந்த ப்ரோட்டீன் சி வந்து பிளாஸ்மினோஜனை வந்து பிளாஸ்மினாக கன்வெர்ட் பண்ணும். இந்த பிளாஸ்மின் வந்து ஃபைப்ரினோலைசிஸ் கிளாட்டை வந்து ஃபுல்லாக லைசஸ் பண்ணி டிடைமராக கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம ஆன்டிகோயாகுலன்ட்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.